சொல்வதல்ல. வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, நம்மை சகல காரியங்களிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை எல்லா பகுதியிலும் நிறைவுள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். புரிந்தவங்க? ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க என் கூட இணைஞ்சிருந்தீங்கன்னா புரியும். நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? புரியுதுல்ல? ஸ்தோத்திரம். அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்ப நம்ம எல்லாத்திலும் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். சில நேரம் நீங்க நல்லா கவனிங்க, சிலர் நல்ல சபையில ஊழியம் செய்வாங்க, கூட இருந்து பாஸ்டர் கூட இருந்து நல்லா உழைப்பாங்க, எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆனா சபை ஆராதனைக்குள்ள உள்ள வாங்க பிரதர்னா வரமாட்டாங்க. அப்படி கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்றேன். இப்போ ஊழியத்தில் நம்ம பார்க்குறோம்ல, நிறைய எங்கே போனாலும் பாஸ்டர் நான் வரட்டுமா, இன்னைக்கு என்ன வேலை சர்ச்சில், அதை செய்யணுமா இதை செய்யணுமா, வெளியே போகணுமா வரணுமா அதை வாங்கணுமா எல்லாம் செய்வாங்க. ஆராதனைக்குள்ளே வாங்க பிரதர்னா அந்த ஆள் ஆராதனைக்குள்ளே வராது, வெளியே அன்னைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும், வெளியிலே தான் அந்த ஆள் நடமாட்டம் இருக்கும். சபைக்குள்ளே உட்கார்ற பழக்கம் இருக்காது, வரமாட்டாங்க. ஒரு ஊழியத்துக்கு வாங்க பிரதர், ஒரு ஜெபம் பண்ணுங்க, அது நமக்கு சரி வராது. நீங்கள் ஏதாவது வேலை சொல்லுங்கள் செய்கிறேன், அந்த வேலையை சொல்லுங்கள் அதை நான் நிறைவேற்றுறேன், அதை பாருங்க, அதை பார்க்க சொல்லுங்கள் நான் பொறுப்பாக பார்த்துக்கிறேன். ஜெபம் பண்ண நமக்கு தெரியாது. ஒரு ஊழியத்தில் கூட வாங்க, அது முடியாது. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, நான் சரி. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்க வரும். இன்னும் ஒரு சிலருடைய நடவடிக்கைகளை நல்லா கவனிச்சுன்னா, பாஸ்டர் எனக்கு ஊழியம் கொடுத்தீங்கன்னா போதும், மைக்கை பிடிச்சிட்டா போதும், கூட விளக்குமாறு எடுக்க ஆள் இருக்காது. இதெல்லாம் உண்மையை தான் நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. அப்படி முடியாது, நம்ம பலரால முடியாது. சிலருடைய மனநிலைகள் எப்படி, பாஸ்டர் எது சொன்னாலும் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக பாஸ்டர் நான் ஜெபிப்பேன். ஆனால் ஒரு ஊழியத்தின் தேவைகள் நெருக்கங்கள் என்று வரும்போது, பாஸ்டர் இந்த காரியத்துக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மனநிலை வராது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்டர் என்னால் முடிஞ்சால் நான் என்ன செய்திருப்பேன், கொடுத்துருப்பேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியலை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? ஒரு மனிதன் அல்லது தேவனை அறிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் சம்பூரணமுடையவர்களாக சபையில வளரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இது மட்டும் தான் தெரியாதுன்னு இல்லை. ஒரு தேவ பிள்ளை எல்லா நிலைகளிலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ச்சியாக வாசிங்க, சகலவித நற்கிரியிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாகும். அப்பனா என்ன அர்த்தம்? இன்றைக்கு எல்லாவற்றிலையும் நம்ம பெருகணும். நம்ம ஒன்று ஆரம்பித்திருப்போம், ஆரம்பித்த நிலைமையில இருப்போம். ஜெபம் ஆரம்ப நிலைமையில இருக்கும், வேத தியானம் ஆரம்ப நிலைமையில இருக்கும், ஊழிய பங்களிப்புகள் ஆரம்ப நிலைமையில இருக்கும், கொடுக்கிற பழக்கம் ஆரம்பத்திலேயே இருக்கும். அப்ப கவனிங்க, இதில் எல்லாத்திலையும் சபை வளரணும். இன்னைக்கு நான் 1% கொடுக்க கற்றுக்கொண்டேன் அல்லது 10% கொடுக்க கற்றுக்கொண்டேன், அப்ப அதிலே நான் நீடிக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசுவாசி நாளுக்கு நாள் வளரணும். இன்னைக்கு அரை மணி நேரம் நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன், அது போதுமா அப்படின்னு கேட்டா அது போதாது. நம்ம வளரணும். அரை மணி நேரம் 1 மணி நேரமாக, 1 மணி நேரம் 2 மணி நேரமாக, 2 மணி நேரம் 3 மணி நேரமாக மாறணும். அப்போ ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, 1 மணி நேரமாகிலும் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்ப அந்த 1 மணி நேர ஜெபம் என்கிறது அடிப்படை. ஆனா ஆண்டவர் எப்படி ஜெபித்தார்? இரவெல்லாம் ஆண்டவர் மலை ஒன்றிலே தனித்து ஜெபித்து வந்தார். ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே ஆண்டவர் ஜெபித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஜெபம் பெருகணும். பாருங்க, தேவ சமூகத்தில் வேத வாசிப்பு பெருகணும். ஊழியத்தில் இருக்கிற வாஞ்சை, பாரம், தாகம் நாளுக்கு நாள் பெருகணும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில் நாம் சபையாய் பெருக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களும் எல்லாம் நமக்கு செய்ய முடியணும். அதே நேரங்களில் எல்லாத்திலும் நம்ம என்ன செய்யணும்? பெருகணும் என்று சொன்னது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பெருகும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இதை எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியும்னா, ஜெபிக்கணும்னாலும் கிருபை வேணும், வேதத்தை தியானிக்கணும்னாலும் என்ன வேணும்? அவர் சொல்லி கொடுக்காட்டினா வசனம் விளங்காது. பாருங்க, புரியாது. நான் சொல்றது புரியுதா? வசனம் புரியாது. அவர் கிருபை தரலனா ஊழியம் செய்ய முடியாது. அவர் கிருபை இல்லைனா பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் கிருபை இல்லைனா ஆராதனை நடத்த முடியாது. அதே போல அவர் கிருபை இல்லைனா ஒருவனாலும் கொடுக்க முடியாதுன்றதும் விளங்கணும். புரிஞ்சவங்க மட்டும். ஆமென். அல்லேலூயா.
அப்போ கர்த்தருடைய வேதம் நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னால், தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்க. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு தேவ பிள்ளையை எல்லா நிலைகளிலும் பெருக வைப்பதற்கு ஒரு தேவனுடைய கரம் எப்பொழுதும் கிருபை அளிக்கிறதாக காணப்படுகிறார். அப்போ என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. அப்போ நான் எல்லா கிருபைகளிலும் பெருகுவது போல தேவ சமூகத்தில் நான் கொடுப்பதிலும் விதைப்பதிலும் பெருக முடியுமா என்று ஒரு கேள்வி நமக்கு வரலாம். நிச்சயமாய் கர்த்தர் அதிலே நமக்கு தாராளமாய் கிருபை அளிக்க உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உதாரணத்திற்கு ஒரு காரியம் சொல்றேன், நீங்க நல்லா கவனிங்களேன். இன்றைக்கு சபையின் மேல கிரியை செய்கிற ஒரு வல்லமையை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு ஒரு சபையில 2 காரியங்கள் மட்டுப்படுது. இப்போ பாஸ்டர் ஐயா இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாங்க, எல்லாரும் ஊழியத்தின் பகுதியில் இங்க முன்பா இருந்து அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க, நிறைய பார்த்திருப்பாங்க. நல்ல கவனிங்க, ஒரு சபைக்குள்ள இன்றைக்கு ஊழியத்திற்கென்று ஒரு நபர் எழும்புவது என்பது அரிதான காரியமா இருக்கு, இல்லைங்களா பாஸ்டர்? ஒரு சபைக்குள்ள இருந்து ஒரு வாலிப பிள்ளை ஊழியத்துக்கு நான் வர்றேன்னு சொல்றது அரிய காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பெரிய ஸ்தாபனங்களில் ஒன்று, அநேக திருச்சபைகளை உடைய ஸ்தாபனங்களில் ஒன்று சிபிஎம் திருச்சபை, இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல ரொம்ப நெருக்கமான ஒரு பாஸ்டரையா எங்களுக்கு உண்டு. எங்களை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க மற்ற பாருங்க டினாமினேஷன்ல இருந்தாலும் எங்களை ரொம்ப அன்பாய் விசாரிப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, இங்க இருக்கிற இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா ஸ்தாபன திருச்சபைகளிலும் இருந்து கேதர் பண்ணி ஒரு பெரிய யூத் மீட்டிங் நடத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா, அடுத்த தலைமுறையில ஊழியக்காரங்க எழும்பல. இருக்கிற திருச்சபைகள்ல 2 சபைகளை 3 சபைகளில் ஒரு ஊழியக்காரங்க போய் ஊழியம் செய்ய வேண்டிய நிலை வந்துருச்சு சிபிஎம் திருச்சபைகளுக்குள். அப்போ அடுத்த தலைமுறையை ஊழியத்துக்கு எழுப்பணும், அடுத்த தலைமுறையை பாருங்க கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களாக மாற்ற வேண்டும். இப்ப நம்ம ஊழியம் செய்யற விதங்களுக்கும் அவங்க செய்யற ஊழியங்களுக்கும் சில சட்டதிட்டங்கள் ஒழுங்குகள் கொஞ்சம் கூட இருக்கும். அங்க திருமணம் முடிக்க கூடாது, சகோதரிகளா இருந்தாலும் திருமணம் முடிக்க கூடாது, அப்படி நிறைய உடையில இருந்து நடவடிக்கையில இருந்து எல்லாத்துக்கும் நிறைய ஒழுங்குகள் உண்டு. பர்சனல் ஃபோன் நம்பர் கிடையாது, இப்படியெல்லாம் இருக்கு, சரிங்களா? இதெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு. எந்த நாளிலும் பாருங்க அந்த திருமண காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆனா இப்ப சமீபமா நடக்கிற காரியங்கள் என்னன்னா, திருமணம் முடித்தவங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நியமனம் அங்க உண்டாயிட்டு. ஏன்னா ஊழியத்துக்கு அடுத்த ஆள் வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ பெரிய கேதரிங் 5000 6000 வாலிபர்களுக்கு மேல கூடி இருக்கிறாங்க. கூடி 3 நாட்கள் தொடர்ந்து வாலிபர் முகாம் நடக்கிறது. பெரிய பெரிய ஊழியர்கள், அவங்க ஸ்தாபனத்தில் உள்ள வல்லமை உள்ள ஊழியர்கள்லாம் வந்து பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு கடைசி பகுதியில் சொல்றாங்க, யார் கர்த்தருடைய ஊழியத்துக்காக வர்றா? ஒரு ஆள் வரலன்ற. 3 நாள் பிரசங்கத்தில் ஆவியில நிரம்பினாங்க, அபிஷேகத்தை பெற்றாங்க, கர்த்தருடைய வாசனத்தை கேட்டாங்க, அழுதாங்க. ஆனா யாரு வரல? ஒரு வாலிப பிள்ளை எழும்பி, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வர்றேன். அந்த சட்டங்கள் எல்லாம் தளர்த்தப்படுது பாருங்க. பரவாயில்ல, திருமணம் கூட முடிச்சுக்கோங்க, ஊழியம் செய்யறதுக்கு வாங்கன்னு சொல்லும் போது வர்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்ப இன்னைக்கு இந்த தலைமுறைகளுக்குள்ள நம்ம பார்க்கிற மிக முக்கியமான காரியம், தங்கள் பிள்ளைகளை விதைக்க இன்னைக்கு சிலருக்கு மனமில்லை, தங்களை விதைக்க இன்னைக்கு சிலருக்கு மனமில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தில் தங்களை பரிபூர்ணமா ஊழியத்திற்குன்னு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே போல இந்த நாட்கள் இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க, ஒரு காலகட்டங்களில் திருச்சபைகளில் ஒரு விதைப்பு என்கிற ஒரு காரியத்துக்கு பஞ்சமே இல்லாம இருந்தது. திருச்சபைகள் என்ன, கர்த்தருக்காகனா மன உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒரு மனநிலை. ஆண்டவருக்காக எதையும் இழக்கலாம், எதையும் செய்யலாம், எதையும் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கலாம் என்கிற மனநிலை இன்னைக்கு அற்றுப்போனதை நம்ம பார்க்கிறோம். இதை நான் குறைவா சொல்லல, ஆனா இது பெருவாரியான சபைகளில் இந்த போராட்டங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குனா இன்னைக்கு தங்கள் கைகளை மூடுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம பிதாக்கள் அப்படி இல்லை, நாங்க பார்த்திருக்கிறோம். இப்படி தாய் தகப்பனார் வளர்ந்ததை அவங்க எப்படி ஒரு சபைக்குள்ள இருந்தாங்கன்றதை நாங்க பார்த்திருக்கிறோம். ஒரு சபையுடைய கட்டுமான பணிக்காக இப்படி தாயார் தங்களுக்கு இருந்த அத்தனை நகைகள், நாங்க 2 பேரும் ஆம்பளை பிள்ளைய தான் எங்க வீட்டில், நானும் என் தம்பியும். அப்போ அவங்க சொன்னாங்க, நமக்கு பொம்பளை பிள்ளைகள் கிடையாது, நமக்கு ஒன்றும் தேவையில்லை, சபையில் கட்டுமான பணிக்கு நடக்குது, நம்ம போய் நம்முடைய ஆலய கட்டுமானத்துக்காக நகை எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அப்போ 2 பேரும் வீட்டில் பேசுகிறாங்க. நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த பணி 11th 12th படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. பேசிட்டு அப்போ சரி சார் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கவனிக்க 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. இருக்கிற நகையில் எடுத்தாங்க, கொண்டு போய் பாஸ்ட் கையில் கூட கொடுக்கல, கொண்டு போய் காணிக்கை பெட்டியில் போட்டு வந்துட்டாங்க. அது யார் கொடுத்தாங்கன்னு கூட தெரியாது பாஸ்டர்.
அப்படி ஒரு மனம் இருந்துச்சு. அப்படி ஒரு மனதளவில் ஒரு இருதயம் திறக்கப்பட்டிருந்த அவங்க ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு தாயும் தகப்பனாரும் வேலை செய்து கொண்டு தான் கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு சில வருடங்கள் செய்தாங்க. அப்பா வேலை செய்கிற நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் சபையில் ஆராதனைக்கு என்று 3 வருஷ காலம் அப்பா பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்படின்னா அவங்க அந்த ஊழியத்துக்கு மேலே வச்சிருந்த ஒரு மரியாதை காண நம்ம கொஞ்சம் கற்றுக்கிடணும், வர்ற ஊழியக்காரங்கிட்ட படிக்கணும், பைபிள் காலேஜ் போகிறதுக்கான நாட்கள் இல்லை. ஆனாலும் நம்ம வர்ற ஊழியக்காரங்கிட்ட கற்றுக்கொண்டு அப்புறம் நம்ம ஊழியம் செய்யலாம். ஒரு 7 வருஷம் வரைக்கும் சபையில் இன்னொரு ஊழியக்கார ஐயா தான் கம்யூனியன் கொடுப்பாங்க. அந்த 7 வருஷம் ஒழுங்கு அப்படிதான் இருந்தாங்க. 3 வருஷம் ஊழியத்தில் நின்று கற்றுக்கொள்ள அந்த 3 வருஷம் நான் பார்த்துருக்கிறேன். எந்த ஊழியக்காரங்க சபைக்கு வந்தாலும் சரி வேலை செய்து வருவாங்க, இருக்கிற பணத்தில் எடுத்து காணி கொடுத்து அனுப்பிடுவாங்க. எத்தனையோ நாட்கள் ஊழியக்கார ஐயா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடணும்னு பசியா இருந்தாலும் நிறுத்தப்பட்டது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு தலைமுறைக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு கவனிச்சு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜெனரேஷனுக்கு திருச்சபைகளுக்கு சபையில விதைக்கணும்